வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? எல்லோரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. A healthy taste of homemade food from my kitchen. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு, அதை தட்டி எடுத்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட் 1/4 கிலோ எடுத்து நல்லா தோலை சீவி கழுவி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் செய்யறதுக்காக வேண்டி ஏற்கனவே சாதம் வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கலக்கிறதுக்கு வேண்டிய பொருள் தான் நம்ம செய்கிறது. கடலெண்ணெய் ஊற்றிட்டேன், காஞ்ச ஒன்று கொஞ்சம் 4 வெந்தயம் போட்டுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் கூட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. அது சாதம் கலந்த பிறகு அது பிள்ளைங்க சாப்பிடும்போது நடுவில் வாயில் கிடைக்கும் போது க்ரன்ச்சியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறமா தட்டின பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதங்கி வந்தவுடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா செவக்க வதக்கி எடுக்கலாம். இந்த சாதம் நான் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே காய்கறிகளை எப்படியாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து கேஜியிலேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் அவங்களுக்கு சாதம் கட்டும் போது நம்ம புளி சாதம், லெமன் சாதம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் நான் கட்டுவேன். அது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா நான் வீடியோவாக செஞ்சு போடுறேன். சரிங்களா? இந்த சாதம் இன்றைக்கி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, பிள்ளைங்க அதை கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் அப்போ செய்வீங்களா அந்த சாதம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்கு செஞ்சேன். ஏன் இதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஏன்னா காய்கறி இதுலேயே கலந்து வந்துடுறதுனால அவங்களால எடுத்து வைக்க முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு காய் கொடுக்கும் பொழுது அவங்க டேஸ்ட்டு, இதை நம்ம சாப்பிட்டா நம்ம நாக்குக்கு எப்படி ருசியாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செய்யும்போது தான் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். நம்மளே டேஸ்ட் இல்லாமல் செஞ்சுட்டு பிள்ளைங்கள சாப்பிடுனோம்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. சரிங்களா? அது நம்ம வாய்க்கு அது ருசியாக இருக்குமான்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட் எப்படி வரும்னு முதல்ல நம்மளுக்கு நாக்குக்கு தெரியணும். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன், காரப்பொடி. சரிங்களா? அதை சேர்த்துக்கிறேன். அவங்க கேஜிலாம் படிக்கும்போது இவ்வளோ காரப்பொடியெல்லாம் சேர்க்க மாட்டேன், சும்மா ஒரு பிஞ்சு தான் கையில் எடுத்து போடுவேன். இப்போ பிள்ளைங்க வளர்ந்ததுனால கொஞ்சம் காரம் அவங்களுக்கு தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். லஞ்சுக்கு கட்டும்போது வெங்காயம் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா வதக்கணும். ஏன்னா மதியம் சாப்பிடும்போது சில வெயில் நேரத்தில் கெட்டு போகக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக வேண்டி இப்போ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலே தான் வதங்கி வரணும். அது உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போல் தூவிக்கலாம். தூவிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே தான் வதங்கணும். தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சாதம் டேஸ்ட் இருக்காது, சொதன்னு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் மிளகாத்தூளை மொத்தமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், அது இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பசங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வெந்தவுடனே எல்லா காயும் வெந்துடும். ஏன்னா துருவி தான் எடுத்துருக்கோம், அது வேகணும், ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்குன்றது அவசியமே கிடையாது. சரிங்களா? நல்லா வதங்கி வெந்து வாசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது அந்த வாசம் வரும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ணுன்ற அந்த எண்ணத்தை தூண்டும். சரிங்களா? இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி மூடி இது பண்ணிங்கன்னா அது வெந்து வர்றது நல்லா தெரியும். இதில் அடி பிடிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வைக்கிறோம். அடி பிடிக்காமல் வேக வச்சிங்கன்னா தான் அந்த வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ரைஸ் அப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா
நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அது ஒன்று ஒன்றா போடுவேன் நான். சரிங்களா? இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சாதத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். சரிங்களா? எண்ணெய் கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். சரிங்களா? கரெக்டாக அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள், இதுதான் பதம். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சாதத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் வடிக்கிற சாதம் இது கைக்குத்தல் அரிசி மாதிரி இருக்கும், கலர் இருக்காது, இதில் ப்ரௌன் ரைஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த அரிசி தான் நாங்கள் வீட்டுக்கு வடிக்கிறோம், அதனால் அதை சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு உப்பு நல்லா உரப்பாக தேவைன்னு சொன்னால் சாதத்துலேயே உப்பு போட்டு நீங்கள் வடிச்சிக்கலாம். நானும் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், அதனால் இது மேலே தூவிக்கிறேன். சரிங்களா? தூவிக்கிட்டு இப்போ தேவைன்னா நெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இல்லை வேண்டான்னா விட்டுடலாம். இப்போது கைவிடாமல் ஒவ்வொரு சாதத்துலேயும் நம்ம போட்ட காய் காரம் எல்லாம் கலந்து வரணும். இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். நல்லா காய் வெந்து வந்தோடனே ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கொட்டி நல்லா கிண்டிடுங்க. எல்லாத்துலேயும் கலந்து ஈவனாக கலந்து வரணும். சரிங்களா? உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் தூவிக்கிட்டு கலந்துங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஏற்கனவே கேரட் ரைஸ் நம்ம குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம், கேரட் பிரியாணி. அது தேவைன்னா லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சுவையான கேரட் ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை இல்லையாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நன்றி.